பேக் டு 23,000 அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா இது ஜஸ்ட் இதில் இம்பல்ஸ் வேவை காணுமே அப்படின்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா இம்பல்ஸ் வேவ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். லைக் 21 லாஸ்ட் 24,600 அதாவது மினிமம் டார்கெட்டை ரீச் பண்ண போயிட்டு இருக்கு. அது ஸோ அதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா, இன்னொரு ப்ரூஃப் என்னன்னா, லைக் ப்ரூஃப் இன் த சென்ஸ், இந்த நிஃப்டி ஸ்பாட்டை விட நிஃப்டி ஃபியூச்சரில் நல்லா அது ஃபார்மேஷன், வேவ் ஃபார்மேஷன் நல்லா கிளியராக இருக்கு. இங்கே பாருங்க, நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஃபால் ஆனதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ், இது தேர்ட் வேவ்க்குள்ளே இருக்கிற 1 2 ஃபார்ம் ஆகி 3 இந்த இதுதான் 3 4 முடிஞ்சிருக்கு, 5 ஒன் லாஸ்ட் 5 இருக்கும். அதுக்கப்புறம் அதான் அதோட ரெட்டு முடிஞ்சு இது 3 ரெட் முடிஞ்சிச்சு, 4 ரெட் முடிஞ்சிச்சு. அதாவது பிகர் வேவ் சைஸ். 5 மட்டும் இந்த இது பிளாக் ரெட், இது 5 இங்கே வரணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது பிளாக் 5 இங்கேனா அதோட தேர்ட் வேவ் இங்கே முடிய போகுதுன்னு அர்த்தம். திருப்பி ரெட் 4 இங்கே வந்துட்டு 5 பிகர் 5 இங்கே முடிஞ்சிடும். ஸோ அதாவது என்னன்னா அட் த எண்ட் 24,600 மேக்ஸிமம். அதில் நம்ம இங்கேருந்து கிளம்புன இம்பல்ஸ் வேவில் 1 2 3ல இருக்கும். 3 டீப்பராக பார்க்கணுன்னா 1 2 நடந்திருக்கு, அதுக்குள்ள 3 4 நடந்திருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம், ஒரு 5 இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த லெவலுக்காக இந்த ரேஞ்சுக்கு திருப்பி வந்துட்டு 24 350 to 400 வந்துட்டு அப்படியே 24,600 ஒன் லாஸ்ட் டைம் போகலாம் இல்லையா? ஸோ இது நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டில் பார்த்தோம்னா ஸ்பாட் எப்படி இருக்கு, நிஃப்டி கரண்ட்டில் நிஃப்டி 50 எப்படி இருக்கு, அதான் ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இண்டெக்ஸ் எக்ஸாக்டாக என்ன காட்டுதுன்னா பார்த்தீங்கன்னா 1 2 தெரியுது, 3 போயிட்டுருக்கு. நம்மளோட எஸ்டிமேஷன் வந்து அட் எனி காஸ்ட் 24,600 வச்சுக்கலாம். மினிமம் டார்கெட், அதான் மினிமம் டார்கெட்டு. அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம். இப்போதைக்கு ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம பெசிமிஸ்டிக்காகவே 24,600 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது தேர்ட் வேவ். ஸோ 1 2 இந்த தேர்ட் வேவ் போயிட்டுருக்கு. தேர்ட் வேவ்க்கு அப்புறம் 4 and 5 வரணும். ஓகேங்களா? ஸோ அது எவால்வ் ஆகிறத பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி என்னென்ன நினச்சிருக்கோம்னா, தெர் இஸ் சம் மேக்ஸிமம் 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. மேக்ஸிமமில் 200 to 250 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ காஷியஸாக இருக்கணும். ஸோ லிமிட்டட் ஸ்கோப் தான் அப் சைட் இருக்குது. அதுக்கப்புறம் பிக் ஃபால் வரணும், பிக் ஃபால் டுவர்ட்ஸ் சி. இந்த சிக்கு டுவர்ட்ஸ் பிக் ஃபால் டுவர்ட்ஸ் சி வர ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி ஆரம்பிச்சு நினச்சோம், இல்லை மினிமம் டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஒரு 1 டே லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்டில் ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தோம். டிலே ஆக நான் கொஞ்சம் இதாகிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் கோயிங் டு ரீச் தி மினிமம் டார்கெட். ஓகேங்களா? இப்போ அப்போனா நம்ம எங்கே இருக்கோம்? 4th வேவில் பியில் ஸ்டில் இருக்கோம், அதில் சியில் இருக்கும், அதில் சிக்குள்ளே இருக்கிற 5th இருக்கும், 5th இருக்கிற 3rd இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கான ஸ்டேட்டஸு. ஓகேங்களா? இதை வந்து பேங்க் நிஃப்டியும் அதை வந்து உறுதிப்படுத்துது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்த்தது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, ஈவன் தோ க்ரூட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் வி ஆர் ஸ்டில் ஸ்டிக்கிங் வித் எலியாட். இப்போ க்ரூட் இன்க்ரீஸ் ஆகுது, சில்வர் இன்னும் அப்படியே ஸ்டாக்னட்டாக இங்கே இருக்குது, ரொம்ப பெரிய ஃபால் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் நாட் ஷுவர். ஏன்னா க்ரூட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சில்வருக்கு ரேஞ்ச் வந்து இட் கேன் அட் மேக்ஸ் இட் கேன் கோ அப் டு 45. ஆனால் அதில் போகக்கூடாது. நம்ம ரேஞ்ச் வந்து இந்த 55 to 45 சம்வேர் இட் ஹேஸ் டு ஸ்டாப் அண்ட் பவுன்ஸ் பேக். ஓகேங்களா? ஸோ அட் திஸ் பாயிண்ட்